வணக்கம். நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டும் போதோ இல்ல ஒரு ஐகானை கிளிக் பண்ணும்போதோ அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி நிஜமாவே என்னதான் நடக்குதுன்னு எப்போச்சு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது பார்க்க ஒரு மேஜிக் மாதிரி இருக்கலாம், ஆனா அதுக்கு காரணம் சாஃப்ட்வேர். வாங்க அந்த சாஃப்ட்வேரோட ரகசிய வாழ்க்கைய பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சோ இந்த பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல மென்பொருள்னா என்னன்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட மூளையா இருக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, கடைசியா நாம எப்படி கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறோம்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க யூஸ் பண்ற எல்லா சாஃப்ட்வேரும் ஒண்ணு கிடையாது. உண்மையில உங்க டிவைஸை இயக்குறதுக்கு ரெண்டு கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இருக்கு. நாம டெய்லி இத பண்றோம் இல்லையா? ஒரு ஐகானை கிளிக் பண்றோம், ஒரு ஆப் ஓபன் ஆகுது. ஆனா நம்மளோட இந்த சின்ன விரல் அசைவு எப்படி உள்ளே இருக்கிற அந்த மெஷினுக்கு ஒரு கமெண்டா போகுது. இதுதான் இன்னைக்கு நாம உடைக்க போற பெரிய புதிர். அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம முதல்ல சாஃப்ட்வேரை ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிம்பிளா சொல்லணும்னா நாம நேரா யூஸ் பண்ற விஷயங்கள், வேர்ட், கேம்ஸ், பிரவுசர்ஸ் மாதிரி. இதெல்லாம் ஒரு பில்டிங்கோட ரூம்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ரெண்டாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர். இதுதான் அந்த பில்டிங்கான ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் இல்லாம அந்த ரூம்ஸ் எல்லாம் நிக்கவே நிக்காது. இப்போ அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆளை பத்தி பாப்போம். அவர்தான் நம்ம ஆபரேட்டிங் சிஸ்டம், இல்லனா சுருக்கமா ஓஎஸ். சொல்லப்போனா நம்ம கதையோட ஹீரோவே இவர்தான். அப்போ ஓஎஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லப்போனா அது உங்க கம்ப்யூட்டரோட மேனேஜர் இல்லனா ஒரு சிஇஓ மாதிரி. ஹார்ட்வேர்ங்கிற ஸ்டாஃபையும் மற்ற சாஃப்ட்வேர்ங்கிற டிபார்ட்மெண்ட்டையும் கரெக்டா மேனேஜ் பண்ணி எல்லாம் ஸ்மூத்தா போகுதான்னு பாத்துக்கிறது தான் இதோட ஒரே வேலை. யோசிச்சு பாருங்க, ஓஎஸ் ஒரு முக்கியமான பாலம் மாதிரி. ஒரு பக்கம் நீங்களும் உங்க ஆப்ஸும் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் இருக்கு. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது தான் இந்த ஓஎஸ். இந்த பாலம் மட்டும் இல்லன்னா உங்க ஆப்ஸ்க்கு கம்ப்யூட்டர் கிட்ட பேசவே தெரியாது. நீங்க கொடுக்கிற எந்த கமாண்டும் மெஷினுக்கு போய் சேராது. சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். நீங்க கம்ப்யூட்டரோட பவர் பட்டனை தட்டுறீங்க இல்லையா? அந்த நிமிஷத்துக்கும் உங்க டெஸ்க்டாப் ஸ்கிரீன் வர்றதுக்கும் நடுவுல என்ன நடக்குது தெரியுமா? அங்க ஒரு சின்ன மேஜிக்கே நடக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் பூட்டிங். நீங்க பவர் பட்டனை அழுத்தினதும் முதல்ல போஸ்ட்னு ஒரு செல்ஃப் செக் நடக்கும். ஹே, எல்லா பார்ட்ஸும் கரெக்டா இருக்கான்னு கம்ப்யூட்டர் அதுக்குள்ளே ஒரு செக்அப் பண்ணிக்கும். எல்லாம் ஓகேனா அடுத்து பூட் ஸ்ட்ராப் லோடர்னு ஒரு குட்டி ப்ரோக்ராம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது உங்க ஹார்ட் டிஸ்க்ல ஒழிஞ்சிட்டு இருக்கிற நம்ம ஓஎஸை தேடி பிடிக்கும். கண்டுபிடிச்சதும் ஓஎஸோட முக்கியமான ஃபைல்ஸை எல்லாம் ரேம்குள்ள லோட் பண்ணும். இப்போதான் கம்ப்யூட்டரோட முழு கண்ட்ரோலும் ஓஎஸ் கைக்கு வரும். அப்புறம்தான் உங்க டெஸ்க்டாப் ஸ்கிரீன் உங்க கண்ணுக்கு தெரியும். இப்போ கம்ப்யூட்டர் முழிச்சிருச்சு, ஆனா நம்ம ஓஎஸோட உண்மையான வேலை இப்பதான் ஆரம்பிக்குது. நீங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஸ்கிரீனுக்கு பின்னால நம்ம ஓஎஸ் ஒரு சூப்பர் பிஸியான மேனேஜர் மாதிரி ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு கம்பெனி மேனேஜர் மாதிரி நம்ம ஓஎஸ்க்கும் சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கு. ஒரே நேரத்துல நடக்கிற நூத்துக்கணக்கான ப்ராசஸ மேனேஜ் பண்றது, மெமரியை யாருக்கு எவ்வளோன்னு பிரிச்சு கொடுக்கறது, நீங்க கனெக்ட் பண்ற மவுஸ், கீபோர்ட் மாதிரி டிவைஸ் எல்லாம் பாத்துக்கிறது, உங்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிறதுன்னு இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இதுல மெமரி மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். நீங்க ஒரே நேரத்துல பல ஆப்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வரீங்க. இதுல எதுக்கு எவ்வளவு ரேம் கொடுக்கணும், எது இப்போ ஆக்டிவா இருக்கணும், எதை வெயிட் பண்ணணும்னு எல்லாத்தையும் முடிவு பண்றது ஓஎஸ் தான். ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி மெமரியில எந்த டிராஃபிக் ஜாமும் ஆகாம பாத்துக்கிறது தான் இதோட வேலை. அதே மாதிரி தான் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டும். நீங்க சேவ் பண்ற ஒவ்வொரு ஃபைலையும் ஃபோல்டரையும் ஒரு லைப்ரரி மாதிரி நீட்டா அடுக்கி வச்சுக்கிறது நம்ம ஓஎஸ் தான். அதனால தான் நமக்கு வேணுங்கிற ஃபைலை ஒரு செகண்ட்ல தேடி எடுக்க முடியுது. ஓகே, இப்ப எல்லா ஓஎஸும் ஒண்ணுதானே நினைச்சிடாதீங்க. எப்படி கார்ல சின்ன கார், பெரிய கார், ட்ரக்குன்னு பல வகை இருக்கோ, அதே மாதிரி தான் ஓஎஸ்லயும் நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி பல வகைகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சிங்கிள் யூசர் ஓஎஸ்ல ஒரே நேரத்துல ஒருத்தர் தான் வேலை செய்ய முடியும். ஆனா மல்டி யூசர் ஓஎஸ்ல ஒரே கம்ப்யூட்டரை பல பேர் ஒரே சமயத்துல யூஸ் பண்ணலாம். நாம இப்ப யூஸ் பண்ற விண்டோஸ், மேக் ஓஎஸ் இதெல்லாம் மல்டி டாஸ்கிங் ஓஎஸ். அதனால தான் நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ண முடியுது. இப்போ இருக்கிறதுல ரொம்ப பாப்புலரான ஓஎஸ் எதுன்னு பார்க்கலாமா? விண்டோஸ், மேக் ஓஎஸ் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய தனியுரிமை மென்பொருள். ஆனா லினக்ஸ், உபுண்டு மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் இலவசம். அது மட்டும் இல்ல, ஓபன் சோர்ஸ். அதாவது யாரு வேணும்னாலும் இதை ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். ஏன், நமக்கேத்த மாதிரி மாட்டி கூட செய்யலாம். இதுதான் ஓபன் சோர்ஸோட பவர். சரி,
இவ்ளோ வேலை செய்யற இந்த ஓஎஸ் கிட்ட நாம எப்படி பேசுறோம், நம்ம வேலைகளை எப்படி செய்ய சொல்றோம்? பொதுவா 2 வழிகள் இருக்கு. ஒன்னு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், அதாவது CLI. இதுல நாம கமாண்ட்ஸை டைப் பண்ணி வேலை வாங்கணும். இது ரொம்ப பவர்ஃபுல், ஆனா கமாண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு வழிதான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது GUI. இதுல ஐகான்ஸ், மெனூஸ்னு எல்லாத்தையும் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணியே நம்ம வேலையை ஈஸியா முடிச்சுக்கலாம். நாம இன்னைக்கு யூஸ் பண்ற பெரும்பாலான GUIலாம் WIMP என்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வேலை செய்யுது. WIMPனா விண்டோஸ், ஐகான்ஸ், மெனூஸ், அப்புறம் பாயிண்டர், அதாவது நம்ம மவுஸ். இந்த 4 விஷயம்தான் ஒரு காலத்துல டெக் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட மட்டும் இருந்த கம்ப்யூட்டரை நம்ம எல்லார் கைக்கும் கொண்டு வந்து சேர்த்துச்சு. கடைசியா இந்த ஒரு வரி எல்லாத்தையும் அழகா சொல்லிரும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு மெஷினோட ஆன்மா மாதிரி. அது மட்டும் இல்லனா எவ்ளோ காஸ்ட்லியான பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டரா இருந்தாலும் அது வெறும் ஒரு உயிரில்லாத இரும்பு டப்பா தான். சரி, இந்த உரையாடலை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த GUI உலகத்துல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிருச்சு, உண்மைதான். ஆனா இந்த எளிமைக்காக ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் மேல நமக்கு இருந்த முழு கண்ட்ரோலையும் நாம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வர்றோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.